"அப்பா யாருப்பா? இவங்க யாரு? நீங்க பாட்டுக்கு யாரோ ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாரீங்க. யாருன்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ண கேட்குறாங்க. நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராரு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனும், நிலாவும் தனி குடித்தனம் போறதுக்கான பஞ்சாயத்து தான் போய்க்கிட்டு இருக்குது இல்லையா? சோழன் வந்துட்டு நிலாவ கூட்டிட்டு வீட்ட போய் பார்க்கலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. பாண்டியும் அதத்தான் அட்வைஸ் பண்றாங்க. "நீங்க இனி எப்படியோ உங்க ஓனர் கிட்ட அழுது கெஞ்சி கெதறி ஒரு 50,000 வாங்கிட்டு வந்துட்ட. இத டோக்கன் அட்வான்ஸா குடுத்து எப்படியாவது வீட்ட புக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க, "ஆமா, ஆமாண்டா பாண்டி. இப்போதைக்கு 50,000 குடுத்து வைப்போம். அதுக்கப்புறம் எப்படினாலும் ஓனர் குடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப மட்டும் நம்ம டோக்கன் அட்வான்ஸ் போடலைன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறமா அவரு வீட வேற யாருக்காவது விட்டுட்டா என்ன பண்றது? வீடு சூப்பரா இருக்குதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் சொல்ல, "அதெல்லாம் இருக்கட்டும்டா சோழா. முதல்ல நீ போயி அண்ணிய கூட்டிட்டு போய் அந்த வீட்ட காட்டு. என்னதான் இருந்தாலும் அவங்க தான் வந்து அந்த வீட்ல தங்க போறாங்க. அவங்களுக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கணும்ல. நீ பாட்டுக்கு பணத்தெல்லாம் குடுத்து அட்வான்ஸ்லாம் குடுத்துட்டு திருப்பி தரமாட்டோம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? முதல்ல போய் அண்ணிய கூட்டிட்டு போய் காட்டு. அவங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கான்னு கேளு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏய் அது எப்புட்றா பிடிக்காம போகும்? நிலா எதிர்பார்த்த மாரி தான்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா இப்படி பேசுற? அவங்க இருந்த வீட எப்படி இருந்துச்சுன்னு நீயே பார்த்துருக்கேல்ல. அவங்க அப்பா வீடு எப்படி எவ்வளோ பெருசுன்னு. அவங்க அவங்க லெவல் நம்ம எந்த லெவலுக்கு அந்த வீட பார்த்தாலுமே, அது அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது முதல்ல தெரிய வேண்டாமா? அதனால முதல்ல நீ போயி காட்டு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிடா பாண்டி, நீ சொல்றதும் சரிதான். ஒரு வேள அவ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம பிறகு வேற வீடு பார்க்க வேண்டியது வரும்ல. எதுக்கும் நான் போய் கேட்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ கூப்பிட்டுட்டு அந்த வீட்ட போய் காட்டலான்னு சொல்லிட்டு போறாங்க. சேரன் கிட்ட சொல்லிட்டு தான் போறாங்க. "அண்ணே நான் அந்த வீட பார்த்துட்டு, அந்த வீட்டுக்கு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறேனே." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வீட்ட போய் பார்க்குறது வரைக்குமே நிலாவுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. நிலாவுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஸோ வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா, "இங்க பார்த்தியா? இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தியா? இங்க 2 பெட்ரூம் இருக்குது. இங்க வந்து பால்கனி இருக்குது. இங்க கிச்சன் இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணொண்ணா காட்டிட்டு இருக்கிறாங்க. "இங்க ஃப்ரிட்ஜ வச்சிரலாம். இங்க வாஷிங் மிஷின் செட் பண்ணிரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணொண்ணா காட்டிட்டு இருக்கும்போது, "என்னாச்சு சோழன்? இந்த வீட வந்து எதுக்கு என்கிட்ட கட்டிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. "என்ன நிலா சொல்ற? இதுதான் நம்ம வாழப்போற வீடு. நம்மளோட வாழ்க்கைய ரொம்ப சிறப்பா, ஃப்ரெஷ்ஷா இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல." அப்படின்னு சொல்லிட்டு நிலா மொறச்சுக்கிட்டே கேட்கும்போது, "என்ன நிலா சொல்ற? இந்த வீட்ல தான் நம்ம இனிமே இருக்க போறோம். இந்த வீட்ல உனக்கு தேவையான எல்லா பொருளும் நான் வாங்கி குடுத்துர்றேன். இப்போ உங்க வீட்ல உங்க அப்பா உன்னை எப்படி வசதியா பார்த்துக்கிட்டாரோ, அத விட டபுள் மடங்கு நான் உன்னைய நல்லபடியா பார்த்துக்கிருவேன். நீ கவலைப்படாத நிலா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "சொல்லுங்க எங்க அப்பா என்ன சொன்னாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் எதுவும் சொல்லலையே." அப்படின்னு சோழன் சொல்ல, உடனே நிலா இருந்துட்டு, "பொய் சொல்லாம சொல்லுங்க சோழன்." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நிலா, ஒரு டிவி கூட வாங்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. இதில எப்படி என் பொண்ண நீங்க சந்தோஷமா பார்த்துக்கிருவீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசிட்டாரு. "அதனால தான் உங்க அப்பா கிட்ட நான் சவால் விட்டேன். கண்டிப்பா 4 நாளைக்குள்ள ஒரு வீட பார்த்து, நிலாவ அதுக்கு வீட்ல இருக்கிறதுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர்ஸ்ல இருந்து எல்லாமே ஹோம் அப்ளையன்ஸஸ் வாங்கி போட்டு நான் பார்த்துக்கிருவேன். நீங்க எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ, அத விட டபுள் மடங்கு நான் சந்தோஷமா பார்த்துக்கிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நான் சவால் விட்டுருக்கிறேன் நிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே நிலா இருந்துக்கிட்டு, "முதல்ல வாங்க வீட்டுக்கு போவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னாச்சு நிலா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க முதல்ல வாங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்கு போவோம் நம்ம." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ ஹவுஸ் ஓனர் வந்துட்டு, "என்னாச்சு சார்? அட்வான்ஸ் குடுக்குறதுக்குன்னு தானே வந்தீங்க? இதான் உங்க ஒய்ஃப்க்கு பார்த்துட்டாங்களா? ஒய்ஃப்க்கு பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, நான் ஒய்ஃப காட்டலான்னு சொல்லிட்டு தான் ஒய்ஃபுக்கு வீட்ட காட்டலான்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். இப்ப நானு வீட்ல போயி பணத்த எடுத்துட்டு வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. வீட்டுக்கு போனதுமே நிலா இருந்துட்டு, "உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா சோழன்? நான் எப்பயாவது சொன்னேனா? எனக்கு இந்த வீட்ல சந்தோஷமா இருக்க முடியல. நான் இந்த வீட்ல சந்தோஷமா இல்ல. எனக்கு எதுவுமே வந்து கம்ஃபர்டபுளா இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நான் எதாவது சொன்னேனா? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் இந்த வீட்ட விட்டுலாம் வர முடியாது. நான் ஏதாவது குறை இருக்குன்னு சொன்னா நீங்க வருத்தப்படலாம். நான் சந்தோஷமா தானே இருக்கேன். அப்புறம் என்ன உங்களுக்கு? நீங்க வேற எங்க வீடு பார்த்து வச்சாலும், எங்க இருந்தாலும் நம்ம வீடு மாரி நமக்கு வருமா? எதுக்கு இப்படி இருக்கிறீங்க? இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? நீங்க அந்த வீட்ல வாங்கி போடணும்னு நெனச்ச எல்லா பொருளையுமே இங்க வாங்கி போட வேண்டியது தானே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன் என்கிட்ட, "ஏண்ணே இவரு இப்படி இந்த மாரி சொன்னது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாப்பா, ஏற்கனவே சொல்லியிருந்தான். தனி குடித்தனம் கூட்டிட்டு போணும்." அப்படின்னு சொல்லிட்டு, "அது எப்படிண்ணே நீங்க சரின்னு ஒத்துக்கிட்டீங்க? என்ன நடந்தாலும் பரவால்ல. இந்த குடும்பத்த விட்டு நான் பிரிஞ்சு வரவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட வந்து நிலா சொல்லும்போது, சோழன் வந்துட்டு, "சரி நிலா, சாரி நிலா. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவர் ஏதாவது சொல்லிருவாரு எங்க அப்பா.
உடனே அத கேட்டுட்டு, "நீங்க இப்படி பண்ணிட்டு இருப்பீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம, சரி இப்ப என்ன அந்த வீட்ட பார்த்து, வீட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு, அங்க போய் நீங்க இருங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நிலா பேசுற? நான் மட்டும் அங்க இருந்தேன்னா, அப்ப நீ இங்கே இருப்பியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்புறம் என்ன? நான் ஏதாவது குறை இருக்குன்னு சொன்னா, அத நீங்க சொல்லலாம். நான் சந்தோஷமா தானே இருக்கேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நீங்க இப்படி பண்றீங்க? இப்படி நீங்க தனிக்குடித்தனம் கூட்டிட்டு போறது தான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இப்படி நீங்க கூட்டிட்டு போனா தான் அது எனக்கு சந்தோஷமாவே இருக்காது. இதுக்கு பேசாம எங்க அப்பா சொன்ன மாதிரி, எங்க அப்பா சொன்ன வீட்லயே போய் இருந்திருக்கலாமே!" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா சோழன் இருந்துட்டு, "சாரி நிலா, இனிமே இப்படி யோசிக்க மாட்டேன். உங்க அப்பா வந்து என் பொண்ணு சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொன்னதுனால தான், ஒருவேளை நீ அப்படி சந்தோஷமா இல்லையோ! நீ எதுவும் சொன்னா நாங்க வருத்தப்படுவோமோன்னு நெனச்சுட்டு தான் நிலா நான் இப்படிலாம் யோசிச்சுட்டேன். என்னைய மன்னிச்சிரு நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சோழன் எப்பயுமே நீங்க இப்படிதான் இருப்பீங்களா? கொஞ்சம் கூட மாறவே மாட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்து நீங்களா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம நடேசன் வந்து, "வாம்மா உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடிய வந்து கூட்டிட்டு வராரு. உடனேனா "இது யாரு? யாரோ ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வராரு" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நிலா கிட்ட சொல்லுவாரு. நிலா கிட்ட ஏற்கனவே நடேசன் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. "நான் வந்து எதுக்கு இப்படி இருக்கணும்? நான் இப்ப நெனச்சா கூட கல்யாணம் பண்ணிக்கிருவேன். இவிங்களெல்லாம் நம்பி நான் இருக்க முடியாது, இருக்க மாட்டேன்." அப்படிலாம் சொன்னத வந்து நிலா யோசிச்சு பார்த்துட்டு, "என்னண்ணே இது? யார கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க இவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே அதிர்ச்சியில வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவரு, "உள்ள வாம்மா, நான் தான் சொல்றேன்ல உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, "இதுதான் என் மூத்த பையன் சேரன். இவன் சோழன். சோழனோட ஒய்ஃப் தான் நிலா. இது வந்து என் 3வது பையன் பாண்டி. இவன் நான் கடைசி பையன் பல்லவன். இதுதான் என் குடும்பம். இதுதான் என் வீடு. இந்த வசந்த மாளிகைய ஒரு தடவ சுத்தி பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சேரன் இருந்துட்டு, "எப்பா ஒரு நிமிஷம். யாருப்பா இவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "டேய் எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான்டா. நம்ம சொந்தக்காரங்க தான்." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்றாங்க. "என்னப்பா பேசுறீங்க? நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்துட்டு, நம்ம வீடு தான், நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல சேரன கேட்குறாங்க. அதுக்கு நடேசன் இருந்துட்டு, "ஏய் பேசாம இருடா. உனக்கென்ன? இது என் வீடு. நான் யார வேணாலும் கூட்டிட்டு வருவேன். அதெல்லாம் இங்க கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. என்ன வீட்ல ஒரு பொம்பள பிள்ளை இருக்குதா? இருக்கிறாளே, வீட்ல மருமக வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பள பையன தானே நீங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா இந்த மாரி ஒரு பொண்ண கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லலையே. பொண்ண கூட்டிட்டு வரதுனால இப்ப என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா பேசுறீங்க? கொஞ்சமாவது நியாயமா பேசுங்கப்பா. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசாதீங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனா கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா "இல்ல நான் வேணா போயிறட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பள வந்து அந்த லேடி வந்து கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, நீ இரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா "இதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாய்ங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாய்ங்க. அந்த பாத்தியா அந்த ரூம்ல தான் நீ போய் தங்கிக்கலாம் சரியா? இது வந்து என் மருமக ரூமு. அந்த ரூம்ல போய் இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே, அதாவது ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணா இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே தயங்கி தயங்கி யோசிச்சுக்கிட்டே அப்படியே அமைதியா இருப்பாங்க. அதுக்கப்புறமா, "நீ போம்மா, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நிலா இருந்துட்டு, "என்ன அங்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? யார கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? நீங்க பாட்டுக்கு யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பாண்டி இருந்துட்டு, "என்னையா இந்த பொம்பளைய கல்யாணம் கில்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன்டா நான் கல்யாணம் பண்ணா இப்ப என்ன தப்பு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "கொஞ்சமாவது அறிவோட பேசுறானான்னு பேசுறாரான்னு பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு கோவம் வருது. நிலா இருந்துட்டு, "என்ன அங்கிள் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் உங்களோட அராஜகம் வந்து அதிகமாயிட்டே போகுது. கொஞ்சம் கூட யாருக்குமே எந்த மதிப்பும் குடுக்க மாட்டேங்கிறீங்க, மரியாதையும் குடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க இஷ்டத்துக்கு யாரையாவது கூட்டிட்டு வரீங்க, கூத்தடிக்கிறீங்க. இப்ப இது யாருன்னு கூட சொல்லாம நீங்க பாட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. அப்ப இந்த வீட்லலாம் நாங்க இருக்கிறோம்ல, நாங்களும் உங்க குடும்பம் தானே! அப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல. இது என்ன சத்திரமா, சாவடியா? யாரனாலும் கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க. அப்ப பல்லவன் இருந்துட்டு, இப்படித்தான் இந்த இந்த இனியும் இந்த ஆளுக்கு திமிரு அடங்கல போல இருக்குது. எத்தன கல்யாணம் தான் பண்ணி வைப்பாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து பேசுறாங்க. "ஏய்யா! எங்க அம்மாவ நீ வந்து அடிச்சு விரட்டி விட்டுட்டு, இப்ப இன்னொரு பொம்பளைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கியா? ஏன்யா இப்படி இருக்க? நீ செத்தா கூட உன் வெறி தீராது போல இருக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து நடேசனோட சட்டைய பிடிச்சு உழுக்க, உடனே "விட்றா பல்லவா, பல்லவா விட்றா, ஒரு நிமிஷம் விடு" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பல்லவன வந்து இந்த பக்கம் இழுக்குறாங்க. "பாருங்க அண்ணி, நீங்களே கண்ணு முன்னாடி பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. இவரு பாருங்க இப்படி ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறாரு, ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் அசிங்கம் இல்லையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன அங்கிள் பண்றீங்க? இப்படி
உங்க பசங்க தங்கியிருக்கிற இடத்துல இப்படி ஒருத்தவங்கள கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? பார்க்கும்போது, கேட்கும்போதெல்லாம் 4 பேர் என்ன நினைப்பாங்க? நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம நடேசன் வந்துட்டு, "என்ன எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? இந்த வீட்ல எனக்கு எப்படி உரிமை இருக்கோ, அதே மாதிரி இவங்களுக்கும் இந்த வீட்ல உரிமை இருக்குது. தேவையில்லாம யாரும் எதுவும் பேசிட்டு இருக்கக்கூடாது. அந்த பொண்ண யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு, "நான் போறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிர்றாங்க. அதுக்கப்புறமா, "என்னண்ணே இது? என்னண்ணே இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? யார கூட்டிட்டு வந்து இப்படி வச்சிருக்கிறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! இவரால ஏதாவது ஒரு பிரச்சனை தான். ஒருவேள கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்திருப்பாரோ?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "இல்ல என்னன்னு தெரியலையே. ஆனா அவங்கள பார்க்க அப்படி தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்குமோ? இப்படி யாரையாவது கூட்டிட்டு வந்து தங்க வச்சா நாளைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். நமக்கு தானே அசிங்கமா இருக்கும். தெரிஞ்சவங்க யாராவது அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் கேட்டா, 'நடேசன் இப்ப போய் ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்திருக்கான்னு' சொல்லிட்டு எவ்வளோ அசிங்கமா பேச மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. பேசாம, "அந்த ஆள வீட்ட விட்டு தொரத்திர்லாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எங்க தொரத்துறது? நம்ம அப்படி வீட்ட விட்டு வெளியில போங்கன்னு சொன்னா போயிருவாரா? அவர் என்ன சின்ன பிள்ளையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது, இந்த பொம்பள அது பாட்டுக்கு உள்ள இருக்குது பாரேன், அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயி நம்ம சோழன், "வெளியில வாங்கம்மா ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவங்க வெளியில அப்படியே வராங்க. வந்துட்டு, "நல்லா இருக்கியா சேரன்? நீங்க நீங்க தானே சேரன் தம்பி?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா நான் சேரன் தான்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீங்க சோழனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப தானே எங்க அப்பா எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த ஆளு இவன் தான் சேரன், இவன் தான் சோழன், இவன் தான் பாண்டியன்னு எல்லாத்தையும் சொன்னார்ல. மறுபடியும் நீங்க எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க யாரு? எதுக்கு தேவையில்லாம இந்த ஆளு கூட வந்திருக்கீங்க? என்ன இந்த ஆள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த லேடி அழ ஆரம்பிக்கவும், "இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம அழுதுட்டு இருக்கீங்க? என்ன விவரம்? ஏது விவரம் தானே கேட்குறோம். சொல்லாம செய்யாம ஒரு லேடிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சா நாங்க சந்தேகப்பட தானே செய்வோம். அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல 5 ஆம்பளைங்க இருக்கிறாங்க. நான் இந்த வீட்டோட மருமக. சோழன கல்யாணம் பண்ணிட்டு முறைப்படி வந்திருக்கிறேன். நீங்கலாம் வந்து நீங்க உங்கள கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறதுல தப்பு தானே. 4 பேரு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தா எவ்வளோ அசிங்கமா பேசுவாங்க. நடேசனுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு பொண்ணு தேவையா? வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு அப்புறமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா தானே பேசுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாதா? உங்களுக்கு இவ்வளோ வயசாயிருச்சே, கொஞ்சம் கூட தோணலையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடி பயங்கரமா அழுதுகிட்டு மறுபடியும் ரூம்குள்ள போயிட்டு அவங்க பேக்க எடுத்துட்டு, "நான் இங்க இருக்கல, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பலான்னு நினைக்கும்போது, நடேசன் வந்து வராரு. சாப்பாடு வாங்கிட்டு வந்து வராரு. "என்னம்மா, என்ன வெளியில கிளம்பிட்ட? இவைங்க ஏதாவது சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் இங்க இருக்கல, நான் போறேன். நான் தான் சொன்னேன்ல நான் இங்க வரமாட்டேன்னு. நீங்க தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும். இந்தா நீ போய் முதல்ல சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட குடுக்குறாங்க. "இல்ல வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம். நான் இங்கேருந்து போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே, "அட என்னம்மா நீ வேற மாத்தி மாத்தி நான் போறேன், நான் போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. இவங்கலாம் எதுவுமே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீ போய் முதல்ல உட்காந்து சாப்பிடு. முதல்ல வீட்டுக்குள்ள போ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைய பார்த்துட்டு நடேசன் சொல்லவுமே, உடனே அவங்களும் வீட்டுக்குள்ள போயிர்றாங்க. ஸோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "இந்த சாப்பாட முதல்ல சாப்பிடு" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னண்ணே இவரு, அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே இவர வந்து கழுத்த நெரிச்சு கொன்றலாம் போல அவ்ளோ கோவம் வருதுண்ணே, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாங்க. "விட்றா, இன்னைக்கு இந்த ஆளுக்கு ஒரு முடிவு கட்டிற வேண்டியதுதான். என்ன நெனச்சிட்டு இருக்கிறாரு? இங்க குடும்பமா இருந்துட்டு இருக்கிறோம் நம்ம. நம்மள கேவலப்படுத்தணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாரா? எல்லாத்துக்கும் காரணமே இந்த ஆளு தான். இந்த வீட்ல பொண்ணுங்க தங்காத வீடுன்னு பேர் வாங்கி குடுத்தது இந்த ஆளு தான். இந்த வீட்டுக்கு சாபத்த வாங்கி குடுத்தது இந்த ஆளு தான். சரி அப்படியே சாபமெல்லாம் நீங்கிருச்சே, பாவமெல்லாம் போயிருச்சேன்னு பார்த்தோம்னா, இந்த ஆளு மேலும் மேலும் பாவத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. திருந்தவே மாட்டாரு போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி இருந்துட்டு, "என்னால உங்களுக்குள்ள தான் பிரச்சனை. அதனால நான் அங்க இருக்கல. நான் போயிர்றேனே" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. என் பசங்க ரொம்ப தங்கமான பசங்க. நானு சொல்லாம செய்யாம இப்படி கூட்டிட்டு வந்ததுனால தான் கோவப்படுறாங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீ கவலையே படாதம்மா. இங்க நீ எத்தன நாள் இருக்கணும்னு நெனைக்கிறியோ நீ இருக்கலாம். உனக்கு இங்க எல்லா பாதுகாப்பும் இருக்கும். என் பசங்க கோவப்படுவாங்களே தவிர, என் மேல கோவப்படுவாங்களே தவிர, உன் மேல எந்த கோவமும் படமாட்டாங்க. நீ பயப்பட வேண்டாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு
அந்த நடேசன் சொன்னதுக்கு அந்த லேடி இருந்துட்டு, "அ ஆனா உங்க மேல கோவப்படுறாங்களே, உங்க கூட சண்டை போடுறாங்களே, இதனால தான் நான் வரலன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிள்ளைங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. நான் எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்களா பார்த்தது, இப்ப எல்லாருமே வளர்ந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே வந்து வளர்ந்துட்டாங்க. ஆமா, சோழனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, சேரனுக்கு எதுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் சோழன் லவ் பண்ணி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பிள்ளை பெரிய இடத்து பிள்ளை. ஆனா ரொம்ப மரியாதையான பிள்ளை, ரொம்ப அன்பான பிள்ளை. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த மகாலட்சுமி அவ. அவ அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட நிலைமையே மாறுச்சு. ரொம்ப ராசியான பொண்ணும் கூட அப்படின்ற மாதிரி அந்த நடேசன் வந்து சொல்வாரு. பரவால்ல, என்கிட்ட பொறுமையா தான் பேசிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நானு சொல்ற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். நான் பார்த்துக்கிறேன் மத்த விஷயம் எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா என்னன்னே நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது? அந்த லேடி யாரு? அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அதாவது இந்த குடும்பத்த விட மற்றொரு குடும்பமும் சேர்ந்து இணைய போகுது. அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.